இந்த மண்ணில் என்னை விதையாக ஊன்றி வைத்து இந்த மண்ணின் வாசனையை நுகர வைத்த என் அப்பனையும் ஆத்தாளையும் இந்த மண்ணையும் வணங்கி இந்த மண்ணிலே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை கற்பனை பெயர்களுடன் கலந்து உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். அன்புடன் இந்த பூமி வத போட்டா பொண்ணு விளையிற பூமி நல்ல பூமி நம்ம சாமி பரங்கேட்டா அள்ளி கொடுக்கிற சாமி நல்ல சாமி காலையில மேய போகும் ஆடு மலையில வந்து சேரும் வீடு என் தாகத்துக்கு தண்ணி தந்த மாறே தந்திடம் செல்வங்களவாரி பொங்க வைக்கணும் நம்ம நெஞ்ச மாறி எம்மம் பொங்க வைக்கணும் அரங்க வைக்கணும் சந்தோஷத்தை எங்களோட தங்க வைக்கணும் இந்த பூமி தர போட்டா பொண்ணு விளையிற பூமி நல்ல பூமி நம்ம சாமி பரங்கேட்டா. என்ன பெரிய தேவரே, மலைச்சாமி கால மலைச்சு நிக்கலாமா? 700 பிரசிடென்ட், 3 பள்ளிக்கூடத்து கரஸ்பாண்ட், காக்கி வரம் பெட்டி பேர் சொல்ற மாதிரி காலை விட்டு வர வேண்டாமா? என்ன இருந்தாலும் கருசப்பட்டி கால காலவா? இந்த பூமி தர போட்டா பொண்ணு விளையிற பூமி நல்ல பூமி. என்ன இருந்தாலும் மறுவாதி இல்லாம கேட்டுக்கப்படாத அந்த வார்த்தையை அந்த கருத்து பிடிக்கிறேன். மேடையில 10 பேருக்கு முன்னால வச்சு அவமானப்படுத்தி விட்டாங்களே. அவன் சொல்ல தப்புன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல அவனை குத்தி குரல வந்துருப்பல, இடுப்புல கத்தி வச்சிருந்தல, அவத்த பைக்கு கத்தி எதுக்குங்க சொல்லிருந்தா கை காலை முடிச்சுட்டு இருக்க மாட்டேன். முடிச்சுவீங்கடா, முடிச்சுவீங்க. எல்லாம் நான் சொல்லித்தான் நீங்க செய்யணும். வெட்டிட்டு வேடானா குத்திட்டு வரணும்டா, மத்தது நான் பாத்துக்குவேன். நம்ம ஊர் தேவர் வீட்டுகளை ஜெயிச்சு ஊருக்குள்ள வருது. நம்ம ஊரு கருத்தப்பட்டி காலையை ஜெயிக்க எவனாலும் முடியாதப்பா. அதுலயும் நம்ம மூக்கத்தேவை இருக்கவே அவன் சரியான கில்லாடியப்பா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கள்ளசாராயம் காய்ச்சற பழக்கம்? படிக்கிற பையன் யாருன்னு தெரியல, பிடிக்கிற போலீஸ் யாருன்னு தெரியல. 2 பேருமே தழுக்கு முழுக்குன்னு இருக்கானுங்க. புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி போலீஸுக்கு போயிடுவான் போல இருக்கு. கவலை விடு. பொட்ட கலவை வாக்கப்பட்டு போனதுக்கு அப்புறம் உன் கழுத்துல ஒரு மஞ்சள் கயித்தை கட்டினா. ஆமா, வர்றப்பெல்லாம் அப்படிதான் சொல்ற மச்சான். எப்பதான் எங்க அக்கா கழுத்துல தாலி கட்ட போறியோ? இங்க வர்ற பையெல்லாம் இப்ப குடும்ப தலைமை யாருன்னு கேக்குறான். வீட்டுல ஒன்ன வச்சுக்கிட்டு ரோட்ல போறவனியா காட்ட முடியும்? அம்சு, நல்ல நாள் முழுதும் இன்னைக்கு வீட்டுக்கு போனா பொம்பளை லட்சிய எடுத்து விடுவா. 1000 தான் இருந்தாலும் தாலி கட்டின பொண்டாட்டினா ஒரு மரியாதை தான்.
ஏண்டி முத்து பேச்சு அம்பிட்டு நேரம் சாமி கிட்ட என்னடி வேண்டிட்டு இருந்தா? நான் சொல்ல மாட்டேன் போ. நீ சொல்லல மட்டும் எனக்கு தெரியாதாக்கும். மாசம் எப்ப வரும் மாலை எப்ப விழும்னு கேட்டுட்டு இருந்திருப்ப. சிப்போடி. நான் வாக்கு பண்ணதான் எங்க அப்பா வடுகுப்பட்டிக்கும் மத்தல குண்டுக்கும் மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காரு. உனக்கு என்ன மச்சான் இடுப்புல சொல்ற மாதிரி சொந்தத்திலேயே இருக்கான். நேத்து கூட சந்தையில இருந்து வரும்போது உன் மாமா வீரனை பார்த்தேன்டி. பல்லவராயம்பட்டி ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி தலுக்கு முழுக்குன்னு இருந்தான். அடியே என் பூஞ்ச கண்ணே ஈர்க்குச்சி மாதிரி இருந்துகிட்டு தண்ணி ஊற்றி ஓட நீ ஓடல நான் விட்டுவனா? கட்டவல மாமா மச்சா மேல மஞ்சள் தண்ணிய ஊத்துவாங்க, நீ அண்ணன் தம்பி மேல ஊத்துறிய. பொம்மரிக விளையாடுற விளையாட்ட கிழவி நீ விளையாடுறீங்க. சீமையில பொண்ணை பத்துட்டான். இவன் மகன் மஞ்சத்தின் ஊத்தலன்னா நான் தொண்ணாந்து தெரியலனாக்கும். மோனே வாடிப்பட்டி சேடப்பட்டி வடக்க பத்திக்கிச்சான், திரும்பி பார்த்தா உசலம்பட்டி திக்குன்னு பத்திக்கிச்சான்னு அவன் என்னென்னமா பேசிட்டு போற. ஒண்ணு இல்ல வச்சாயி உன் பேச்சு அதான் முத்து பேச்சு. அவன் மாவன் மேல மஞ்சள் தண்ணிய ஊத்திருக்கான், அதான் அவன் அப்பம் பார்த்துட்டு அவளை போட்டு அடிச்சிருக்கான். அதான் உன் மாவன் புலம்பிக்கிட்டு இருக்கு. அதுல என்ன தப்புன்னு அப்படியே அடிச்சிருக்கேன். எப்போ நடந்த கதை தான். உன் மக கல்யாணத்துக்கு சரி வர சீர்சடத்தி செய்யல, அதான் உன் பேத்தி ஆட்டி படைக்குது. ஏப்பா நீதான் மருமகனுக்கு மருமவன். அவன் கிடைக்க என் புளிச்சு போன மோரு நான் உரிச்சு போட்ட நாறு. ஐயோ நல்ல நாடகமா இப்படி போட்டு கொல்றானே, பிடிச்சு போட்டு அடிக்கிறானே. ஆத்தா வந்த காலையில பைசல் பண்ண பாட்டு பாடலாடி வாத்தா என்ன ஆச்சு? என் மஞ்சக்காணி நிலத்தை தானே கொடுக்கல. தட்டு முட்டு சாமான்ல இருந்து தகரப்பட்டு வரைக்கும் காது கடுக்கல இருந்து என் கழுத்து கையை நகரிக்கும் போட்டு தானே ஆத்தா. மருமகனுக்கு சீதனமா தரேன்னு சொன்ன மஞ்சக்காணி என்ன ஆச்சு? செத்தளவு பொலசேளவுன்னா போகாமல் இருந்த அப்புறம் என்னைக்கு இருந்தாலும் ஒற்ற உறவு தானே, நேரம் வந்தா அவங்களே கொடுப்பாங்க. சோளத்தை உரிச்சு வேப்பண்ணையில துவைச்சு கொடுப்பாடி. உன்ன சொல்லி குத்தாலடி. களவாணி குடும்பத்துல பொண்ணு எடுத்த மாதிரி என்ன சொல்லணும்? இதோ பாரு, பிறந்த இடத்தை பத்தி கேவலமா பேசினேன், புருஷன் கூட பார்க்காம கொள்ளி கட்டி எடுத்து கோலம் போட்டுடுவேன். கோலம் ஆமா. அவ்வளவு ரோசா இருக்கிறவன் வாத்தாட்ட போய் நின்று எனக்கு சேர வேண்டிய மஞ்சள் கேட்டு வாங்கிட்டு வாடி. லட்சயம் மொச்சையும் கெட்டாத்தான் விடியும் போல இருக்கு. இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு உண்டு இல்லன்னு எனக்கு தெரிஞ்ச ஆவணும். ஊர்ல விவரம் தெரிஞ்சனால ஆம்பளைங்க இந்த அநியாயத்தை என்னன்னு கேளுங்க. என்ன மாதிரி ரோட்ல வந்து ஆத்தாள் மூலம் அசிங்கமா பேசுறது? அந்த மனுஷன் நாகப்படிங்கிட்டு சாகுற மாதிரி கேட்காத கேள்வி எல்லாம் கேக்குறான். உன் மருமகனை கொடுக்கறேன்னு சொன்ன மஞ்சக்காணி நிலமோ 30 பவுன்ல போடுறேன்னு சொன்ன ரெட்டவட சங்கிலியும் என்ன ஆச்சு? யாருடையாவா? பண்ணபுரம் சின்னபுரம் பரமசிவன் கொடுத்த வரம், ஆலமரம் அசந்த மரம் ஆத்தா வச்ச தென்னை மரம்னு சொல்றவ இவ காட்டை மேட்டாக்கி மேட்டை கலனையாக்கி நெத்தி வேர்வ நிலத்துல சிந்தி வச்சா பாரு மஞ்சக்காணி. அது அந்த மவராசனுக்கு தூக்கி கொடுத்தானோ. அவன் மவராசனோ பிச்சைக்காரனோ மண்ணா போறவனோ. ஆத்தா கோமல துண்டு மாதிரி விட்டுவும் நிலம் அதை கொடுத்து தொலைச்சா குறைஞ்சா விடுவேன். உனக்கு உன் பொண்ணு வந்து இப்படி புலம்புறது உனக்கு நல்லாவா இருக்கு? எடுத்து இலையில வச்சு விடுவாமா. புடவை எங்க காயுது நடைய எங்க நிறுத்தலாம்னு அலையிறான் அந்த பொசக்கட்ட பைய. உன் புருஷனை இறுக்கி புடிச்சு வை. என் புருஷன் ஆம்பளை, அவன் 1000 கவலை நுழைவான். அதை கேட்கறதுக்கு யாருக்கு பவர் கிடையாது. இத பாரு, நீ செய்ய வேண்டிய செய்முறை எல்லாம் இந்த மாசி பங்குனிக்குள்ள செய்யல அப்புறம் ஆத்தா புள்ளங்கிற உறவே அத்து போயிடும். மானங்கிட்டு மகளி பூத்து போடும் சொல்லிவிட்ட. ஆமா அட என்னத்தா இது? நானும் 10 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். அதுங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து அனுப்பிச்சிட வேண்டியதானே? அட என்னத்தா நீ ஒண்ணுமில்லாத கும்பல மாதிரி அந்த பிள்ளைக்கு சேர வேண்டிய நகையை நிலச்சி பிரிச்சு தூக்கி எரிஞ்சிட வேண்டியதானே? எதை எப்ப கொடுக்கணும்னு எனக்கு தெரியுயா. நான் என்ன விவரம் கட்ட வச்சிருக்கியா?
சின்னது ஒண்ணு அங்க வளருது இல்ல, அது வர்ற காலத்துக்கு பாத்துக்கலாம்.